Taste the Daily. போனதே தெரியல. நம்ம தளபதி வந்து நிறைய கெட்டப்ல இருக்காரு. இதுல ஆமா. எந்த கெட்டப் வந்து ரொம்ப சூப்பரா அப்படி நான் எதுவுமே சொல்லவே முடியாது. எல்லாமே பெஸ்ட் என்ஜாய்மெண்ட். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஸ்னேகா தளபதி காம்போ எப்படி இருக்கு? லவ்லியா இருந்தது. ரொம்ப லவ்லி அவங்க காம்போ யாரு? எல்லாமே அழகா இருந்தது. எதுன்னு சொல்றது? மியூசிக்ல எப்பவுமே யுவன் சாங்ஸ்னா ஒரு பார்ட்டி சாங் இருக்கும். இது வந்து விஜய் அண்ணா, வெங்கட் பிரபு சார் அவங்களுடைய படம். நம்பி நீங்க வரலாம். போரே அடிக்கல சார். நல்ல லாக் இருக்கு, எதுவுமே இல்ல. நல்லா இருக்கு. ஹீரோயின்ல எந்த பேர் வந்து சூப்பரா செட் த்ரிஷா தான் சார். த்ரிஷா தான் இன்னைக்குமே. இந்த படத்துல எல்லாருமே சர்ப்ரைஸ் தான். படத்துல என்னென்ன வேணுமோ அவ்வளவு விஷயத்தையும் வெங்கட் பிரபு அண்ணா கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா, அவங்க தங்கச்சி பவதாரணி அக்காவையும் நினப்பு பண்ணியிருக்காரு. அதை விட நம்ம கோயில் காலை எடுத்து அவங்க அப்பா சிறப்பு பண்ண மாதிரி இவரு படத்துல கேப்டன் பிரபாகரனை வந்து அழகு செல்லத்தை நம்ம கேப்டன் அவ்வளவு அழகா யாருமே காட்டலதான். அப்படி அழகா காட்டி இருக்கிறாரு. அதை பார்த்தாலே வைப்புலாம் ஏறுது. உடம்பு ஃபுல்லா பும்சுதான். ஓகேவா, அது மாதிரி இந்த படம் மாபெரும் வெற்றி தான். ஏன்னா 5000 தியேட்டர்ல போட்டிருக்காங்க. வேர்ல்டு வைஸ் ரிலீஸ். ஓகேவா, இந்த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் வந்து என்னைக்குமே கிரேட்டஸ்ட் ஆல் டைம் தான். ஓகேவா, அதே மாதிரி காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கோம். திருவண்ணாமலையில நான் பார்த்திருக்கேன். ஆனா காந்தியே வேஷம் போட்டது இந்த படத்துல தான்ப்பா. ஆமா, அப்படி நம்ம மோகன் அண்ணனும் சிறப்பு அடிச்சுட்டாரு. அதே மாதிரி அந்தகன் படத்துலயும் நான் அவருக்காக குரல் கொடுத்திருந்தேன் பிரசாந்த் அண்ணனுக்கு. ஹைஸ் அப்படின்றாரு. ஆரம்பிச்சு 68ல அப்படின்றாரு. ஓகேவா, அப்படி பெருமையா அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவரு நிறைய பங்களிப்பு கொடுத்திருக்காரு. மலையாள படத்துலதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தனித்தனி பிரேம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அவங்க நம்பி வந்ததுக்கு உண்டான பெருமைய, அவங்களுக்கு உண்டான பேரையும் இந்த கிரேட்டஸ்ட் ஆல் டைம்ல எல்லாருக்குமே வாங்கி கொடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் அண்ணன் வெங்கட் பிரபு அண்ணன். பிரேம்ஜி டபுள் மாமா, எப்பா டபுள் மாமா வாடிங்க, மாமாவுக்கு மாமா அப்படின்ற மாதிரி அவரும் சூப்பரா பட்டைய கிளப்பி இருக்கிறாரு. ஓகேவா, எல்லாரும் பார்க்கணும். ஓகேவா, அதாவது நாளைய தீர்ப்பை மாத்த வந்த தளபதியோட ஓகேவா அதாவது ஃபியூச்சர் சிஎம் நமக்கு ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பா படம் சூப்பர். எந்த குறையும் கிடையாது. இது லியோவை வந்து பீட் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கு நம்மளே பண்ணிக்கலாம். நம்மளோட அடையாளத்தை நம்ம தான் வந்து பதிவு பண்ணணும். அடுத்தவங்க அடையாளம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு விஜய் அண்ணா சொன்ன மாதிரி கண்டிப்பா அவரோட அடையாளத்தை காட்டி இருக்கிறாரு. மற்றும் மத்தவங்க அடையாளத்தையும் இந்த படத்துல காட்டியிருக்காரு. படம் சிறப்பா வந்திருக்குது. ஓகேங்களா, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, தளபதியோட தலைவரசி நல்லா இருக்குல்ல. தலைனா தோனி வரசி நல்லா இருக்கு. அதுக்காக வந்து பாருங்க. அதுதான் பெரிய எதிர்பார்ப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர்னா, செகண்ட் ஹாஃப்ல மெயின்டைன் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் அல்டிமேட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒர்த்தா இருந்துச்சு. எல்லாரோட கேமியோ ரோலும் ஒர்த்தா இருந்துச்சு. ஒருத்தர் கேமியோ கொடுக்குறப்போ வெறுத்தனமா இருந்துச்சு. டோனி ஆகட்டும், த்ரிஷா ஆகட்டும், படம் பாருங்க. லாஸ்ட்ல எஸ்கே டைலாக் கொடுப்பாரு. அது ஒருத்தான கேமியோ தான். பாருங்க, படம் வந்து அல்டிமேட்டான இருக்கு. ஓகே, நம்ம தளபதியோட படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பெரிய அளவுல இருக்கும். இந்த படம் நம்ம மங்காத்தாக்கு ஈக்குவலா ஒர்த்தா கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ, அது நம்ம சொல்ல முடியாது. தளபதினு சொல்லிட்டு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துறாங்க. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு படம் வந்து பார்த்தா சூப்பர் மூவி ப்ரோ. ஓகேங்களா, படமா வந்து பார்த்தா நல்ல மூவி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போன மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் ஃபீல் ஆயிருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு. நம்ம லியோ பார்த்துட்டு நீங்க எல்லாம் இங்க வந்து கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆயிரும். சிவகார்த்திகேயன் அண்ணா வந்திருக்காரு. அது வந்து பெரிய விஷயம். சொன்னே உங்க சிரிப்பு வருது. என்ன காரணம்? நீங்க பாருங்க ப்ரோ, அது வெளில சொல்ல வேணாம் ப்ரோ. நீங்க பாருங்க, நிறைய பேர் இன்ஸ்டால நோண்டிட்டு இருப்பானுங்க. ஆமா ப்ரோ, லாஸ்ட்ல வந்து ஒரு சீனு என்ன சொல்லுங்க. பாத்ரூம்ல ஒருத்தரை வச்சு மூடினாங்க. அது ஓபனே பண்ணல ப்ரோ. ஏன், என்ன காரணம்? என்ன காரணம் தான் சொல்லவே இல்லையே. முக்கியமான ஒருத்தரை மூடி இருக்காரு ப்ரோ. ஓகேங்களா, லாஸ்ட்ல என்ன ஆயிடுச்சு, அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஆமா, சீரியஸ் படம் செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான், செகண்ட் ஹாஃப் செமையா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா பார்க்கலாம். விஜய் சாரோட பேர் எந்த பேர் வந்து சூப்பரா இருக்கும்? ஸ்னேகா மாமா, மீனாட்சி ப்ரோ, படத்துல பேர்ல விடுங்க, சாங்ல ஒரு பேர் வரும். அதுதான் பயங்கர. அவ்வளவுதான் ப்ரோ, அதெல்லாம் சொல்ல கூடாது. இல்ல சூப்பரா இருக்கு படம். இல்ல, ரெண்டு பேர் படம் நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரேம்ல விஜய் சார் இருந்தாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி லாக் அந்த மாதிரி எதுவும் இல்ல. இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். சோ நான் ஆக்சுவலா அவர் கூட ஒர்க் பண்ணேன் துப்பாக்கியில. சோ என்ன கிட்னாப் பண்ணும்போது கேமராமேன் சொல்லுவாங்க பயப்படணும், நீங்க உன்னை கில் பண்ண போறேன். நான் சொன்னேன் எதுக்கு, விஜய் சார் இருந்தாங்க என்ன சேவ் பண்ணுவாங்க.
so he will save me. So அந்த மாதிரி இந்த படம் தான். இந்த படம் வந்து எவ்வளோ எந்த இருந்தாலும் பிளாக் பஸ்டர் தான், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் விஜய் சார். எந்த பேர் வந்து நம்ம தளபதியோட சூப்பரா இருந்துச்சு ரசிக்கிற மாதிரி? நமக்கு மோஸ்ட்லி விஜய் அண்ட் திரிஷா பேர் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு டான்ஸ் மட்டும் வராங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸ்னேகா மேமோட பேர் எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி நம்ம வசீகரால் பார்த்துருக்கோம், அங்க டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருப்பாங்க. லைக் இங்க வந்து ஒரு மெச்சூரிட்டி கப்பல் மாதிரி இருக்காங்க, நல்லா இருக்கு. 2 விஜயுமே 3 விஜய் 4 விஜய் வந்தாலும் சூப்பரா இருக்கும் சார். இதுல நம்ம இது நல்லா இருக்கு. நம்ம எஸ்கே அண்ணா இவ்வளவு என்டிஆர் இருக்காரு, ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். இவ்வளவு நடிகர்கள் இருக்கும்போது ஏன் விஜய் மட்டும் நீங்க இவன் வயசுல இருந்து எனக்கு பிடிக்கும். அப்ப நான் எனக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்புறம் அவங்க ஜெனரேஷன் நடிச்சாருன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். மத்த நடிகர்கள் நடிக்கவே அப்படி இல்ல சார், விஜய் மட்டும் இல்ல, குழந்தைங்க கூட கவர் பண்றாருல. அவருக்கு டான்ஸ் வந்து காமெடில இருந்து அவர் சிரிச்சா ஒரு அழகு இருக்கும், அதெல்லாம் நாங்க லைக் பண்றோம். அப்ப ஒரு மாஸ் படம் கொடுக்கும்போது நாங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணுவோம்னு சொல்றதுக்கு வேற லெவல். இவ்வளவு தூரம் லைக் பண்ற விஜய் வந்து இப்ப அரசியல் ஏறிட்டு அடுத்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு. அதை பத்தி என்ன கொஞ்சம் கவலை தான் சார், கொஞ்சம் கவலை தான் சார். ஆனாலும் நாங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு 1 இயர் வெயிட் பண்ணோம். இப்ப அவருக்கு சோஷியலா அப்படி பண்ணும்போது நாங்க டே டு டே லைஃப்ல அவரை நாங்க பாத்துட்டோம், கேட்டுட்டோம், அவர் நியூஸை நாங்க பாத்துட்டு தான் இருக்க போறோம். இங்க குடுக்குற சான்ஸ் இப்ப நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம், இங்க வந்து படம் பார்க்குறோம். இதே வந்து அவர் நாளைக்கு ஜெயிச்சு இங்க வந்து எங்களுக்கு நல்லது பண்ணாலும் ஓகே தான். மக்கள் நல்லது, மக்களுக்காக நல்லது பண்ணுவாங்க. ஸ்கிரீன்ல இருக்குல்ல சார், அப்படி நாங்க எதிர்பார்க்கிறோம். வெளியில வந்தாலும் அதே மாதிரி எங்க விஜய் இருப்பாரு நாங்க நம்புறோம். நம்பருக்காக ஒரு தடவை கண்டிப்பா ஓட்டு போடுவோம். அந்த ஓட்டுல அவர் நல்லபடியா நல்லா செஞ்சாருன்னா திரும்பி 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 சொல்ல தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு வந்துட்டே தான் இருக்கும். அவரை வளர்த்து விட்ட விஜயகாந்த் வந்து இன்னைக்கு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சூப்பர் சார், மாஸ் ஃபர்ஸ்ட் சீன் உண்மையாவே ரொம்ப சல்யூட் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் இறந்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து இப்ப ஆமா சார், ஸ்கிரீன்ல பாக்கும்போது நமக்கு ஒரு விஷுவல் ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது, கொஞ்சம் சென்டிமெண்டாவும் இருந்தது, நல்லா இருந்தது. சாக்லேட் பாய் பிரசாந்த் நடிச்சிருந்தாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா நடிச்சிருக்காரு சார். அவரு ரோல் வந்து எல்லாருமே அவங்க ரோலை ரொம்ப பெர்ஃபெக்ஷனா பண்ணியிருக்காங்க. எனக்கு நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காங்க, அதான் நல்லா இதே நடிச்சிருக்காங்க. விஜய் கூட நண்பர்கள் படத்துல வந்து 4 பேர் நடிச்சாங்க. இந்த படத்துல வந்து 4 பேர் நடிச்சாங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ அதுல ஒரே கலட்டா ஒரு காலேஜ் பாய் எப்படி இருப்பாங்க, மியூச்சுவல் சிரிச்சு பேசிட்டு எல்லாமே கிண்டல் பண்ணிட்டு, இது அப்படி இல்லை, கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கும். அவங்களோட பேசுற விதம், அவங்க என்ன ஆக்ஷன் பண்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கும். சின்ன சின்ன ஒரு காமெடி எல்லாம் இருக்கதான் செய்யும். நல்லா இருந்துச்சு சார். ஓவரால படம் ரொம்ப மாசா இருந்துச்சு. நாங்க இன்னும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கோம். மியூசிக் எப்படி பண்ணிருக்காரு? சாங்ஸ்லாம் ஹைப்பா இருக்குமா? சாங் வந்து ஃபர்ஸ்ட் சாங் அது ஹிட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஆடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. ஸ்கிரீன்ல பக்கம் வந்து எல்லாருமே ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாங் கூட இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ஃபுல் ஃப்ரேம்ல அவர் இருக்காங்க. ஸோ நமக்கு எதை இருந்தாலும் பரவாயில்ல. தளபதியோட கியூட் ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு இதுல? இந்த படத்துல ஆக்சுவலா அவரோட கில்லி, ஐ எம் வெயிட்டிங், துப்பாக்கி, அந்த மாதிரி எல்லா படத்துல சின்ன 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 போர்ஷன் எடுத்திருக்காங்க. சோ அது நல்லா இருக்கு. அந்த அந்த டயலாக்ஸ்ல எல்லாருமே ஐ எம் வெயிட்டிங், அது எல்லாருமே அது ஞாபகம் வரும் நமக்கு அவரோட ஓல்ட் பிலிம்ஸ்ல. அஜித் வந்து விஜய் எல்லா படமே அவரோடதான். கில்லியா இருந்தாலும், துப்பாக்கியா இருந்தாலும், போக்கிரியா இருந்தாலும், the greatest of all time, that's one of his last film. So அது மெமரியில எப்பவுமே இருக்கும் நம்மளோட. சோ மங்காத்தா பெருசா தெரியுமா இல்ல வெங்கட் பிரபு போட்டு பெருசா? See title the greatest of all time, விஜய் sir the greatest of all time. சோ ரேட்டிங் சொல்ல கொடுப்பீங்க 10 out of? விஜய் sirக்கு 10 on 10, மூவி I would say 8. விபி வந்து மங்காத்தா ஆன் ஸ்டடாய்ட்ஸ்னாங்க. எங்க இருக்கு படம் வந்து விபி செய் இப்போ வந்து விபி வந்து தலை ஃபேனா இல்ல விஜய் ஃபேனா தளபதி ஃபேனானே தெரியல, அந்த மாதிரி இருக்கு படம். பயங்கரமா இருக்கு படம். ஆனா மங்காத்தா விட நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, பயங்கரமா இருக்குண்ணா படம். நான் கம்பேர் பண்ண முடியாது மங்காத்தா கூட. இந்த படம் பயங்கரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க நான் கேமியோ படத்துல, நிறைய பேர் இருக்காங்க கேமியோ. பயங்கரமா இருக்கு படம். எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ், எல்லாருக்குமே தளபதி தான். ஆனா மெயின் டேக்லைன் பாத்தீங்கல்ல, வெங்கட் பிரபு ஹீரோ. ஆனா வெங்கட் பிரபு ஹீரோ கிடையாது, வெங்கட் பிரபு வில்லன். அது நீங்க படம் பாருங்க, நிறைய சர்ப்ரைஸ், நிறைய கேமியோ, ஸ்கிரீன் பிளே எல்லாமே பயங்கரமா இருக்குண்ணா, செம்மையா இருக்கு. 3 மணி நேரம், எல்லாம் 3 மணி நேரம் சொன்னாங்க படம். ஆனா எங்களுக்குலாம் ஒரு 1/2 மணி நேரம் மாதிரி இருந்தா இருந்துச்சு படம். அப்படி போனோம், உட்காந்து பார்த்தா அப்படியே விறுவிறுன்னு போது படம் முடிஞ்சு. வந்தாங்க எல்லாரும், விபி சாரு எல்லாம் டீம் வந்தாங்க.
படம் வந்து நிறைய இருக்கு. நான் ஜேனர் உள்ள ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ஆக்ஷன் த்ரில்லர் இருக்கு, அப்புறம் சயின்டிஃபிக்கா லாஸ்ட்ல ஒன்று எடுத்துன்னு வராங்க, அப்புறம் லாஸ்ட்ல தோனி அதெல்லாம் வருது. அதை நீங்க பாருங்க. படம் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது. புரியல. தளபதி எல்லா ரெஃபரன்ஸும் இருக்குண்ணா படத்துல. எல்லா கேமியோ, எஸ்கே கேமியோ எல்லாம் பயங்கரமா இருக்குண்ணா படம். யுவன் வேற லெவல். யுவன் பின்னிருக்காரு. நான் பாட்டுலாம் பார்த்துட்டு எல்லாம் கலாச்சாங்க. என்ன பாட்டு இப்படி போட்டிருக்காரு, யுவன் கம்பேக். யுவன் வேற லெவல் கம்பேக், பயங்கரமா இருக்கு. யாருமே அனிருத் தான் இந்த ஏரா, அனிருத் ஏரா. படத்தை பாருங்க அப்புறம் சொல்லுங்க. விசில் போர்டு வந்து ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்கண்ணா, வேற லெவல்ல இருக்குண்ணா. விசில் போர்டு பயங்கரமா இருக்குண்ணா. ஒரிஜினல் விட இது சூப்பரா இருக்கு. விஜயகாந்த் சார் அதுதான் ஒரு ட்விஸ்ட் படத்துல ஸ்டார்டிங்ல வரும். அந்த ட்விஸ்ட் நீங்க அதை பாருங்க.